ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பிரண்டை சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு அடிக்கடி பிரண்டை சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதிகமாக பசி எடுக்கும், அவங்க போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இதுக்காக 2 கட்டு பிரண்டையை கட் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய், ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை வதக்கிக்கலாம். வதக்கி செஞ்சால் தான் பிரண்டையை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போக நமக்கு நாக்கு அரிக்காதுங்க. ஸோ பிரண்டையை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிஞ்சு பிரண்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் சட்னி ஆகட்டும், தொக்காகட்டும் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரண்டையை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடணும். அதுவும் இல்லாமல் பிரண்டை குவான்டிட்டி கம்மியாயிரும் நல்லா வதங்கிருச்சுன்னா. அவ்வளோதாங்க, பிரண்டை நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இதே எண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வர கொத்தமல்லி, சீரகம்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை, பூண்டு இதை 2ஐயும் ஆட் பண்ணிடலாங்க. இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பிரண்டை சட்னி, துவையல் இது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடணும். அப்போ தான் சட்னி நல்லா இருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 மூடி தேங்காய், ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை, அதையும் ஆட் பண்ணிடலாம். பிரண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இது துவையல் மாதிரியும் அரைக்கலாம், பட் சட்னி மாதிரி அரைச்சா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரண்டை சட்னி. இந்த சட்னி சாப்பாடு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாமே சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. மெயினாக சாப்பாடு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பசியே எடுக்கலைங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. நல்லா பசி எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பல்லெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, போன் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட கால்சியம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி போன்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பெரியவங்க, குழந்தைங்கன்னு எல்லாருமே சாப்பிட்ற அளவு மருத்துவ குணம் ரொம்ப நிறைய இருக்குது இந்த பிரண்டையில். ஸோ அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க.